ஒரு தீர்மானத்தை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீர்மானத்தை இந்த இதில் நடத்தணும். இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும். இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனும் எந்தவித பாகுபாடின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை இங்கு நிறைவேற்றணும். விவசாயிகளுடைய குறைதீர்க்கும் கூட்டம் மனுவை கொடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தமிழோட துறைத்தலைவர் மூலமாக நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலித்து அனுப்புகிறோம். நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும். பல கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்துருக்குறோம். கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாகவும் பத்திரிகையாளர் மூலியமாகவும் அடுத்த இந்த கூட்டத்தொடருக்குள்ள இந்த எங்களுடைய கோரிக்கை பரிசீலனை பண்ணலன்னா அடுத்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்ய போறோம். அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு கருணை கொலைக்கு அனுமதி கொடுக்கணும். அதாவது தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது விவசாயிகள் கடன் தற்கொலை நடக்குதுங்க. அரசு கொள்கை அளவுல அரசு அளவுல முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு நம்ம மாவட்ட அளவிலேயோ மாவட்ட அளவிலேயோ முடிவெடுக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய முதலமைச்சர் சந்திப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிட்டோம். இந்த வேலூர் மாவட்டத்திற்குரிய விவசாயிகள் அனைவரும் ஒட்டுமொத்த கடன் நிவாரணம் கேட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கணும். விவசாயிகள் தற்கொலையிலிருந்து காப்பாற்றணும்னா முழு கடன் நிவாரணம் கிடைக்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுக்கு கருணை கொலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி கொடுக்கணும். அடுத்த கூட்டத்தில் அவ்வளவுதான், வேற வழி கிடையாதுங்க. தொடர்ந்து தற்கொலை நடந்திருக்கு விவசாயிங்க. அரசு நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மாவட்ட அளவில் பிரச்சனை. இதுக்கு நம்ம மாவட்ட அளவில் நாங்கள் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் பரிந்துரைத்து நாங்கள் அனுப்புகிறோம். ஐயா, எங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய தமிழக அரசு மெத்தன போக்காக தான் கண்டுகொள்ளுகிறத தவிர எங்களுடைய கோரிக்கைகளை இதுவரையும் ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த தமிழக விவசாயிகள் அத்தனை பேரும் அத்தனை மாவட்டத்திலையும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டத்திலையும் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பல கட்டங்கள் போராட்டம், சாட்டையடி போராட்டங்கள் எல்லாம் பல போராட்டங்கள் நடைபெற்றன. அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரே கோட்பாடாக இருந்து கொண்டு எங்களை பல கட்ட போராட்டங்களை தூண்டும் வகையில் அரசு செயல்படுவதால் தாங்கள் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு இந்த மாமன்றத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தள்ளுபடி கேட்கவில்லை, அவர்களாகத்தான் எங்களை தள்ளுபடி கொடுத்துவிட்டு எங்களை தற்கொலைக்கு தூண்டும் எண்ணத்தை உருவாக்குகின்றது இந்த அரசை எங்களால் தாங்க கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் அடுத்த கட்டமாக பல உயிர்கள் போற அபாயம் இருக்கின்றது. 1968 நாராயணசாமி நாயுடு ஐயா போராட்டம் போல் மேலும் இப்பொழுது பிரகண்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்திலே வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அத்தனை விவசாய மாநில தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டறிக்கை திட்டத்தை தயார் செய்து விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவென்று ஒரு முதலமைச்சர் இன்று வரை எங்களுடைய விவசாய கோரிக்கையை ஆய்வு செய்யவில்லை, எங்களை சந்திக்கவில்லை. அதனால் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கையை அரசிடம் சென்று சேர்க்க வேண்டும் என இந்த செய்தியின் வாயிலாகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாநில பொதுச் செயலாளர் தமிழக விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து சென்ற இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து எப்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் கடன் பிரச்சனையை பற்றி தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக அறிவித்தாரோ அன்று முதல் விவசாயிகள் சங்கம் பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றும் புதிதாக கேட்கவில்லை. தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடன் தள்ளுபடியும், பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்ய கேட்டுக்கிறோம். ஆனால் தமிழக அரசினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிலைப்பாடே வேறு. எந்த காலகட்டத்திலும் எந்த சலுகை விவசாயிகளுக்கு அறிவித்தாலும் அனைத்து விவசாயிகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு. எனவே தமிழக அரசு எவ்வித நிபந்தனையின்றி அனைத்து விவசாயிகள் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலே அனைத்து விவசாயிகளுக்கும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி, கடன் கட்டிய விவசாயிகளுக்கு கூட 50,000 ரூபாய் தள்ளுபடி. அது எப்போது என்றால்
7 ஆண்டுகள் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கூட பொருந்தும். 7 ஆண்டுகளாக கடனை வாங்கி கட்டாமல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் பொருந்தும். ஆனால் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் கால நிர்ணயம் செய்துள்ளதை தமிழக விவசாயிகள் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் அனைத்து தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய மிக மாபெரும் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலே நடைபெறுகிறது. அதாவது எல்ஜி கார்டனிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே விவசாயிகளினுடைய அடுத்த கட்ட போராட்டம், சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளது. அதற்கும் கூட இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே விவசாயிகளுக்கு கருணை கொலை செய்து கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி கோரப் போகிறோம். அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போகிறோம். காரணம் என்னவென்றால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் மட்டும் 1963 தற்கொலைகள் நடந்திருக்கிறது. விவசாயிகள் தற்கொலைகள். இந்த தமிழக அரசானது விவசாயிகளின் தற்கொலையை காப்பாற்றவும், தமிழக மக்களை காப்பாற்றவும், அதாவது விவசாயிகளை காப்பாற்றும். விவசாயம் அழிஞ்சு போனால் மக்களே அழிஞ்சு போயிடுவாங்க. அதாவது விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா நாடு அழிஞ்சு போயிடும். எனவே அதாவது என் உயிரினும் மேலான இந்த நாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் என்று அவர் தேர்தல் காலத்திலே கூறினார். நான் அடுத்த ஜென்மம் என்று எடுத்தால் அது விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியது உண்மையாக இருந்தால், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழக முதல்வர்கள் உடனடியாக முழு கடன் நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தூண்டுதல் பேரில் நாங்கள் போராட்டம் பண்றதுன்னா தமிழக விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த மட்டிலும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக போராட்டம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்கள், 50 ஆண்டுகளாக பல கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கு. எந்த காலகட்டத்திலும் எந்த நிலைமையிலும் இன்று அல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, எப்போதுமே தமிழக விவசாயிகள் சங்கம் மற்ற கட்சி தூண்டுதலாகவோ மற்ற கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த போராட்டம் நடத்தாது. விவசாயிகள் நலனுக்காக மட்டுமே போராட்டம் நடத்துமே தவிர எதுக்குமே அப்படி கட்சி தூண்டுதல் பண்றதுன்னா இவர் கரெக்டா பண்ணி தான் கட்சி தூண்டுதலுக்கு ஏன் அவன் செய்யறாங்க. எங்க தமிழக விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் அணிபணிய மாட்டோம், எந்த கட்சி தூண்டுதலுக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யார் சொல்லியும் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் உரிமைக்காக மட்டுமே செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை கொலைகள் ஏற்கனவே சாவப்படுறாங்க. விவசாயிக்கு தற்கொலை நடந்துன்னு இருக்குது. அது தெரியாம போகுது. அவங்க தற்கொலைக்கு இது கருணை கொலைக்கு கொடுத்தா நாங்களே தற்கொலை பண்ணிக்கிறோம். அதாவது தற்கொலை விவசாயிகள் மத்தியிலே கடன் பிரச்சனைக்காக தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. அது மூடி மறைக்கப்படுகிறது. இது கருணை கொலைக்கு இவங்க அனுமதி கொடுத்தாலும் அது யதார்த்தமா நடக்கும். அதுதான் கருணை கொலைக்கு நான் அனுமதி கேட்குறோம். அதாவது கொலை செய்யப்பட்டா, அதாவது தற்கொலை செஞ்சீங்கன்னா சட்டப்படி குற்றம், கருணை கொலை பண்ணீங்கன்னா சட்டப்படி குற்றம் கிடையாது. அதுக்காக தான் கருணை கொலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அனுமதி கேட்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தால் இந்த முறையை நாங்கள் அந்த அனுமதியை கேட்டிருப்போம். அடுத்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அனுமதி கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் முறைப்படி மனு கொடுக்க போகிறோம். அவர் அனுமதி கொடுத்து அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தண்டனை கிடையாது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக விவசாயிகள் சங்கம் 20 ஆண்டு காலமாக தனி பட்ஜெட் கேட்டது. தனி பட்ஜெட் கேட்கும்போது அதில் முன்னொரு துணை கோரிக்கை நாங்கள் வச்சோம். எப்படி வச்சோம்னா 60-70% இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நாட்டில் பட்ஜெட் அறிவிக்கும் போது வர்ற வருவாயில் 60% குறைஞ்சது 50% வருவாயில் விவசாயத்துக்கு ஒதுக்கணும்னு கேட்டோம். ஆனால் சென்ற ஆட்சி காலத்தில் தனி பட்ஜெட் அறிவிச்சாங்களே தவிர அதுக்கான நிதி ஒதுக்கலை. நான் நேரடியாகவும் வேளாண்மை துறை அமைச்சரை காணொலி வாயிலாகவும் 5 வருஷமா அவர் எங்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்போதெல்லாம் இது தனி பட்ஜெட் நடக்கிறதுனால விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. எப்படின்னா நிதி அமைச்சர் படிக்கிறது தான் விவசாய அமைச்சர் படிச்சார் 5 வருஷமா. ஆனால் நிதி அதிகமாக ஒதுக்கலை. நிதி ஒதுக்கினால் ஒழிய தனி பட்ஜெட் போட்டு பிரயோஜனமே கிடையாது. அதாவது அதிகமான நிதி 50% நிதி விவசாயிகளுக்கு ஒதுக்கினால்தான் பட்ஜெட் போட்டதுடைய பலனே கிடைக்கும். உரத்தட்டுப்பாடு நிறைய இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்குது. அது வளைகுடா நாடுகளில் ஒரு காரணமா பிரதமர் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு இந்த இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாறணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இயற்கை விவசாயத்தை மாறணுன்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாறுபட்ட கருத்து இல்லை. இயற்கை விவசாயம் தான் விவசாயிகள் பண்ணியிருந்தாங்க. அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணி இந்த விவசாயிகளை செயற்கை விவசாயத்துக்காக மாற்றுதான் அரசாங்கம் தான். காரணம் என்ன? பசுமை புரட்சின்ற போர்வையில் இந்த ஆரம்பத்திலே விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை விட்டு மாறாது தான் இருந்தாங்க. அந்த ரசாயன உரத்துக்கு மாற்றுந்து அரசாங்கம்.
அதே நேரத்தில் இப்போ ரசாயன உரத்தை விட்டு விவசாயிகள் வந்து இயற்கை உரத்துக்கு வராது போனதுக்கு காரணம் 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயிகள் 100% வேலைலாம் போச்சு. எப்படி அதாவது இயற்கை விவசாயம்னா நாங்கள் காட்டிலேருந்து தலையிட்டு வரோம். காட்டில்னா காடு அழிச்சு எடுக்கிறது இல்லை, காட்டில் வந்து மரமாவாத தலைகள் இருக்கும், ஜிட்டு தலை இது மாதிரியான. அதுக்கு வந்து அரைச்சிட்டா மறுபடியும் சொல்லிட்டு அது மரமாக வருதில்லை. அந்த தலைங்களெல்லாம் வந்து வனத்துறையினுடைய அனுமதியோடு வனத்துறையினுடைய கண்காணிப்போடு அந்த தலையட்டு நாங்கள் நிலத்துக்கு போடுவோம். தொழு உரம் மாட்டு உரம் போடுவோம். இதெல்லாம் வந்து எடுத்துன்னு வர முடியாத அளவுக்கு விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறையாகி போய் விவசாயிகளை வந்து வேறு திசையில் திருப்பிட்டது அரசாங்கம் தான். அதை மறுபடியும் வந்து அந்த விவசாயத்துக்கு பணியாட்கள் வர்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு பண்ணணும். விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைச்சாவே வந்து விவசாயிகள் வந்து ஏறக்குறைய இயற்கை விவசாயத்துக்கு போயிடுவாங்க. இயற்கை விவசாயத்தை விவசாயிகள் சங்கம் ஏற்றுக்குது, விவசாயிகளும் ஏற்றுக்குது. இயற்கை உரத்தினால தான் மக்களும் நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்கும். செயற்கை உரத்தினால நாடு கெட்டு போய் விவசாயம் மட்டும் நல்லா இருந்தால் புரியும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அது வந்து பிரதமர் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கான வழிமுறையை வந்து பிரதமர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஐயா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற முதல்வர் வந்து பார்த்தா உறவில் வந்து வளைகுடா நாட்டுனால வந்து அந்த எண்ணெய் எண்ணெயினுடைய விலை ஏறி போச்சு, அதனால் வந்து நாங்கள் ஏற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எண்ணெய் விலை ஏறிட்டனால உரம் தான் 500% ஏறிக்குது தவிர பெட்ரோல் 500% இருக்குதா? சிறிதளவு தான் இருக்குது. பெட்ரோல் டீசல் எல்லாம் சிறிதளவு தான் இருக்குது. கேஸ் வந்து சிறிதளவு தான் இருக்குது. ஆனால் உரம் மட்டும் 500% ஏறி போச்சு. இது எந்த வகையிலையும் ஏன்னா விவசாயிகளால் எதிர்க்க முடியல, விவசாயிகளால் கேட்க முடியல. விவசாயி என்ன ஒன்றாலும் ஏற்றுக்கிறான் அப்படின்னு. அதாவது மற்ற துறைக்கெல்லாம் இப்போ 500% கேஸ் ஏற்றுட்டுமே. வளைகுடா நாட்டில் இப்போ வந்து பிரச்சனை ஆகி போச்சு. 500% கேஸ் ஏற்றுங்க, 500% பெட்ரோல் ஏற்றுங்க, 500% வந்து டீசல் ஏற்றுங்க. அப்போ வந்து விவசாய உரத்தை மட்டும் ஏற்றுறாங்க, மற்றதெல்லாம் ஏற்றலைன்னா எவ்வளோ வந்து விவசாயிகளை வந்து 2ஆம் கட்டமாக தான் மத்திய மாநில அரசுகள் பார்க்குதே தவிர இது பயரப்புன்னு இல்லை. என்னங்க பொறுத்த வரைக்கும், எங்கள் தமிழக விவசாய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அழிஞ்சால் நாடு அழிஞ்சு போயிடும். அதை வந்து அரசாங்கம் நாட்டு மக்களை காப்பாற்றணும், முதல்ல விவசாயத்தை காப்பாற்றணும். ஐயா இப்போ இருக்கிற முதல்வர் வந்து ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு, அதாவது விவசாயத்தை விடாதீங்க வந்து ஏற்றுக்கல அப்படின்னா அந்த விவசாயிகள் வந்து கருணை கொலையை வந்து 5 பேர் போய் வயசான போய் இறப்பாங்க. அதாவது எங்களுடைய கோரிக்கை வந்து அரசு ஏற்றுக்கணும், நாங்கள் செத்தாதான் அந்த அரசு ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு ஒரு படமும் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் கருணை கொலைக்கு எங்களுக்கு அனுமதி கேட்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை கருணை கொலையின் எங்களுடைய கருணை கொலைக்காவது இந்த கோரிக்கை எங்கள் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றுமான்னு பார்க்குறோம். எங்களுக்கு கருணை கொலை கொடுத்தா நாங்கள் கருணை கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மூலியமாவது இந்த அரசு அதாவது 56 இன்னுயிர்களை கொடுத்து தான் நாங்கள் இலவச மின்சாரம் வாங்கணும். இதில் வந்து 56 இன்னுயிரம் வந்து இப்போ ஐயா கேட்ட மாதிரி வந்து எந்த அரசியல் தூண்டுதல் கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் சுட்டு இருக்குது, அந்த காலத்தில் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம். அதிமுக ஆட்சியிலையும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம், அவங்களும் சுட்டு இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் போராட்டம் பண்ணிக்கிற சுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் யாருடைய தூண்டுதல் நாங்கள் வந்து செஞ்சோம்? எந்த தூண்டுதலுக்கும் இது செய்ய மாட்டோம். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அமைச்சர் அவர்களும் விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுன்றது இந்த மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். விவசாயிகளை இனி வரும் காலங்களில் அரசியல் கட்சி தூண்டுதலின் பேரில் தான் வந்து செய்கிறாங்கிறது இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.